ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பை ஜெய். நான் உங்கள் ஜெயஸ்ரீ. உங்கள் தனிமைக்கு இனிமை கொடுக்க இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது இட்ஸ் ஓகே டு நாட் பி ஓகே அப்படின்ற கொரியன் சீரிஸோடைய 8வது எபிசோடு. இதுக்கு முன்னாடி இந்த 7 எபிசோடோடைய லிங்கையும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் 8வது எபிசோடில் கண்ணா முன்னாடி தான் முடிய வெட்டிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் ரதியோட முடிய ஹீரோ வந்துட்டு அழகாக ப்ராப்பராக கட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. நீ ஏற்கனவே கட் பண்ணியிருக்கியான்னு கேட்குறாங்க. என் அண்ணனுக்கு நான் தான் கட் பண்ணுவேன் தெரியுமா? ஐயோ, அந்த சட்டி கோத்த மாதிரிலாம் எனக்கு வந்து டிசைனில் கட் பண்ணி விட்டுறாது, நானே பார்த்துக்கிறேன் என் முடிய அப்படின்னு நம்ம ரதி சொல்ல ஹீரோ என்ன சொல்றாரு, ஏற்கனவே நீ கண்ணாமண்ணா கட் பண்ணிருக்க, அதை விட நான் அழகா தான் கட் பண்ணுவேன், நம்பி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு முடிய கட் பண்ணி விடுறாரு. அந்த முடி பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. அழகா இருக்கிற முடியை போய் கண்ணாடியில பார்த்துட்டு நான் இப்ப நல்லா இருக்கேனா அப்படின்னு அவங்களே கேட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த முடி அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, அப்படியே அன்னைய நாள் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில விடியும் போது ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறமா இப்பதான் குரு வந்து ரதியை பாக்குறாரு. அப்படி பார்த்தவர் என்னாச்சு உன் முடிக்கு அப்படின்னு கேட்க, நான் அழகா இருக்கேனா, சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு நம்ம ரதி சொல்ல, நல்லாவே இல்ல, உங்களுக்கு அழகா இருந்ததே அந்த நீட்டு முடிதான், நல்லா நீளமா இடுப்பு வரைக்கும் இருந்துச்சு, இது என்ன சுத்தமா நல்லா இல்ல அப்படின்னு அதை பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ராம் இவங்க 2 பேருக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது கூட திரும்பி குரு என்னன்னா, நீங்க ஏன் முடிய வெட்டினீங்க, நல்லாவே இல்லைன்னு சொல்ல எப்படி இருக்கும். உடனே முறைக்கிறா. ராம் என்ன சொல்றாரு, பரவாயில்ல சாப்பிட்டுட்டு கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற டைம்ல நம்ம ரதி வந்து கார் கீழே கொடுக்குறாங்க. போ சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துட்டு நான் உனக்கு வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. ரதி அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு நிக்கிறாங்க. பட் அந்த டைம்ல ரதி வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கும் போது ரதியோட அழகா ராம் கொஞ்சம் தூரத்துல இருந்து ரசிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க திரும்பி பார்க்கும்போது எதையும் கண்டுக்காத மாதிரி கிளம்பி போயிட்டே இருக்காரு. ஆனா அப்படி போகும்போதும் கார்ல இருக்க கண்ணாடி இருக்கும் இல்லைங்களா, அந்த மிரர்ல ரதியோட அழகா அவர் ரசிச்சுட்டே போக ரதியும் வந்து அவன் பாக்குறது தெரிஞ்சு அவங்களுக்கு பை பை சொல்லிட்டு சென்ட் ஆஃப் பண்ண, அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல்ல காட்டினா ரதியோட அப்பா ராத்திரி எதையோ பார்த்து பயந்தாரு இல்லைங்களா, அதை பத்தி நம்ம ராம் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது ரதியும் அவங்க அம்மா மாதிரி தான் நைட்டு வந்து அவங்க அம்மா ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு வந்தா, அவ செத்துட்டாதான், ஆனா அவளோட உடம்பு எங்களுக்கு கிடைக்கல, கண்டிப்பா உயிரோட இருந்தானா அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்க முடியாது, அப்படிப்பட்ட ராட்சசி அப்படின்ற மாதிரி இவர் அவங்க ஒய்ஃபை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க, ஆனா இருக்கிற மாதிரியான நிறைய நிகழ்வுகள் நடக்கிறதால ஒரு குழப்பத்திலேயே இவரும் இருக்க என்னதான் நடந்தது அப்படின்றத ராம் கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆயிட்டு வீட்டுல இருக்கிற ரதியை காட்டினா அடுத்ததா கதை எழுதலான்னு போறவங்க அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால இவங்களை பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமஸான ரைட்டர் கொஞ்ச நாளா வந்துட்டு எதுவும் எழுதல, ஒரு சில சர்ச்சைக்கு அப்புறம் தான் இவங்க இந்த வீட்டுக்கும் வந்திருப்பாங்க இல்லைங்களா, அதனால எல்லாருமே இவங்களுடைய பிஹேவியர் எல்லாம் பத்தி நல்லா கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. பார்த்தாலும் அதுக்கு எதுக்கும் வந்து இவங்க கவலைப்படுற மாதிரி இல்ல. ஆனா தனக்கு எழுத்தாப்புல உட்காந்துட்டு இருக்க குருவும் இவங்களுடைய ஃபேன் தான். அதனால குருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. குரு, உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு. எனக்கே அவங்கள பிடிச்சிருக்குன்னா நீங்க எழுதுறது நல்லா இருக்கும், அதனால எனக்கு பிடிக்கும், அது எல்லாத்த விட உனக்கு என்ன என்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்க, எனக்கு பிடிச்சது ஒண்ணு இருந்துச்சு, அது உங்களோட முடி நல்லா நீளமா அழகா இடுப்பு வரைக்கும் வந்திருக்கும், அதை கட் பண்ணிட்டீங்க, அதுதான் எனக்கு இப்ப பிடிக்குது அப்படின்னு சொல்ல திரும்பி காலையில இருந்து அதே பேச்சை பேசிட்டு இருக்கும் போது இவளுக்கு கோவம் வந்துருது. அதை பத்தி இனிமே பேசாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே முறைச்சுக்க கட் பண்ணி இங்க நம்மளுடைய லீயை தான் காட்டுறாங்க. லீ அங்க உட்காந்துட்டு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட ஜூரிக்கு என்னதான் பிடிக்கும், எங்க தங்கியிருக்கா, யார் கூட தங்கியிருக்கா, எங்க வேலை செய்யறா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பாரு போல இருக்கு. கலெக்ட் பண்ண எல்லா டீடைலையும் அவர்கிட்ட அவ சொல்லிட்டு இருக்க, அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல்ல காட்டினா சீஃப் டாக்டர் சிசிடிவி கேமரால இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எல்லாம் திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. ஏன் நேத்து நைட்டு ரதியோட அப்பா அந்த மாதிரி கத்திட்டு இருந்தாரு, டிஸ்டர்ப் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹால்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரதியோட அப்பா தன் தலையில கையை வச்சுட்டு காது புத்திட்டு ஒரு மாதிரி பயந்த நிலைமையில அப்படியே ஃப்ளோர்ல உட்கார்ற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அந்த வழியா ஒரு பேஷண்ட் நல்லா முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு பாட்டு பாடிட்டு போயிருந்திருக்காங்க. இந்த பேஷண்ட் யாருன்னு போய் செக் பண்ண போனா இங்க ஒரு வில்லி பேஷண்ட் இருந்தாங்க. ஏற்கனவே அவங்களை பத்தி சொல்லியிருக்கேன். சோ இந்த பேஷண்ட் கொஞ்சம் பாக்குறதுக்கே வினோதமா இருப்பாங்க. பைத்தியம் நீங்க வந்து சேர்ந்திருப்பாங்க, ஆனா பைத்தியக்காரத்தனமா இல்லாம வில்லத்தனமா இருப்பாங்க. அந்த லேடி தான் நைட் இதை பண்ணிருக்காங்க. இவங்க ஏன் இதை சம்பந்தம் இல்லாம பண்ணிருக்காங்க அப்படின்னு டவுட் வந்த இந்த சீஃப் டாக்டர் என்ன பண்றாரு, நம்மளுடைய ராம கூப்பிட்டு அவங்களை கொஞ்சம் கூப்பிட்டுவான்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில கேட்டா அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்க, நான் ஜஸ்ட் ரெஸ்ட் ரூம் தான் போனேன், எனக்கு அவரை பயமுறுத்த வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது, என்ன என்னமோ குற்றவாளி மாதிரி வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க, இல்ல அவங்க ஒய்ஃப் பண்ண பாட்டியை நீங்க பாடிருக்கீங்களே அப்படின்னு கேட்க, நான் என்ன பேயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா ஏதோ ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்ச பாட்டை பாடிட்டு போனேன், அவர் அதுக்கு பயந்தா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவங்க ஒரு ஆட்டிடியூடோட பதில் சொல்ல, சரி ஓகே என்ன நடக்குதுன்றதை நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சீஃப் டாக்டர் யோசிச்சுட்டு அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டு நம்மளுடைய ராம் கிட்ட மட்டும் போய் தனியா மொட்டை மாடியில பேசுறாரு. பேசிட்டு இருக்கவர் அவருடைய ஃபுட்டெல்லாம் ஏதோ பல்லியா தேதா என்ன ஏதுன்னு தெரியல அதை வறுத்து வச்சிருக்காங்க, அதை இந்தாடா சாப்பிடுன்னு ராமுக்கு கொடுத்துட்டு அவரும் ஒண்ணு மின்னுகிட்டே, இந்த மாதிரி இந்த பேஷண்ட் கிட்ட மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கொஞ்சம் நீ வந்துட்டு கண்காணி என்ன அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல, சரி அப்படி பண்ணா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு நம்ம ராம் கேட்க, உனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன், இதை கண்டுபிடிக்க உனக்கு என்ன உதவி வேணுமோ அதையும் நான் செய்யறேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லவே, சரி ஓகே அப்ப ரதியோட கிளாஸ் எல்லாம் கேன்சல் பண்ணீங்களா அதை திரும்பி நடத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்க ஓகே அப்படின்னு அந்த சீஃப் டாக்டரும் ஒத்துக்கிறாரு. அப்படி அவர் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நேரா டியூட்டி விட்டு போறப்ப ரதி வந்து இனிமே கிளாஸ் எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு நோட்டீஸ் இருந்துச்சு இல்லைங்களா ஹாஸ்பிட்டல்ல, அந்த நோட்டீஸை கேட்டு தான் வீட்டுக்கு போறவர் ஒரு சின்ன ஹோட்டல்ல தன்னுடைய அண்ணன் குரு
அண்ட் ரதி இவங்க 2 பேர் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனா ரதிக்கு இந்த ஹோட்டல் ரொம்ப சின்னதா இருக்கு, இங்க ஒன்னும் ஃபுட்டே நல்லா இல்ல, ஹோட்டல் அட்மாஸ்பியரே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெறுக்குன்னு எடுத்து சாப்பிட்றா. சூடா வேற எடுத்து வாயில வச்சுக்கிறா. வாயில வச்சுன்னா ஐயோ அம்மானு கத்த அது குழந்தைத்தனமா தெரியற நம்ம ராம் அதை பார்த்து ரசிக்கிறாரு. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ராமுடைய அம்மாவுடைய ஞாபகமும் ராமுக்கு வந்துட்டு போகுது. அதனால மனசு கஷ்டப்பட்டு ராம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க ஒரு வழியா 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனா அவங்க வெளியே வர நேரம்னு பார்த்தா அங்க சோன்னு மழை பெய்யுது. அதனால தான் அண்ணன் நினைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராம் தன்னறியாமலே ரதியை அந்த இடத்துல விட்டுட்டு அண்ணனுக்கு மட்டும் கொடை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டாரு. ரதியோட கையில கொடை இருக்கு, இருந்தாலும் இவங்க 2 பேரும் நம்ம வரோமா இல்லையான்னு கூட கவனிக்காம அப்படியே போறாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி கொஞ்சம் ஏக்கத்தோட அங்க நின்னுட்டு ஓகே பரவாயில்ல அவங்க சேர்த்துக்கலன்னா என்ன நம்ம போய் சேர்ந்து போன்னு சொல்லிட்டு இவங்க கையில இருந்த கொடையை விரிச்சிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் இவங்க கூட ஜாயின் ஆகிக்கிறாங்க. அப்படி ஜாயின் ஆனவங்க நேரா ஒரு பஸ் ஸ்டாப்க்கு வந்தா குரு மட்டும் ஏறி பஸ்ல போறாரு. ஏன்னா ஜேசுவோட கடைக்கு இப்ப வந்து அந்த பீஸா கடைக்கு வந்து வேலைக்கு போனோம் இல்லைங்களா, அதுக்கோசரம் போறாரு. அப்படி அவர் போறப்ப ராமும் ரதியும் கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறத பார்த்து அவரு ஏன்டா நம்மளுடைய தம்பி வந்து அவ கூட மட்டும் நெருக்கமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி மேல இருக்கிற பாசத்தால கொஞ்சம் பொசசிவா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்படி அங்க ஃபீல் பண்ணிட்டு அவருடைய வேலையை பார்க்க போக இவங்க 2 பேரும் நடந்து வந்து ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துருக்காங்க. அங்க ரதி என்னதான் வந்து நம்ம ராம் கிட்ட நல்லா பேசினாலும் ராம் வந்து பட்டும் படாமல தானே எப்பயும் நடந்துப்பாரு, சும்மா நடிப்பாரு இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துட்டு இருக்க ஃபுட்டை போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வரலான்னு ஏன் எட்ட போறாரு. அந்த டைம்ல பக்கத்து பெஞ்ச்ல இருந்தவன் ஒரு சூப்பரான அழகான ஒரு அந்த இங்க் பென் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃபவுண்டைன் பென் வச்சிருக்கான். அதுல எழுதுறத காட்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு ஆசை வந்துருச்சு. அவங்களுக்கு ஒண்ணு பிடிச்சாலே அதை எடுத்துட்டு வந்துருவாங்க இல்லைங்களா, அதனால எட்டக்கு இருந்தே கையால வித்த காட்டிட்டு இருக்காங்க, அதை எடுத்துடணும்னு சொல்லிட்டு அந்த நேரம்னு பார்த்து நம்ம ரதியை பார்த்த அந்த ஆளு நீங்க இந்த ஃபேமஸ் ரைட்டர் ரதி தானே, உங்களோட ஆட்டோகிராஃப் கிடைக்குமா அப்படின்னு அவன் கேட்க ஷியோர் தரனே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோகிராஃப்க்கு வந்தவங்க கூட போட்டோகிராஃபி எடுக்க ஒத்துக்கிட்டாங்க. ராம் வந்து இந்த டேபிளுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும்போது ராம் எங்களை ஒரு போட்டோ எடுங்களேன், என்னுடைய ஃபேனா இவர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெருக்கமா உட்கார்றாங்க. அவன் இடுப்புல கை வச்சா கூட இவங்க ஒன்னும் சொல்லல. ஆனா அதை பார்த்த நம்ம ராம்க்கு வயிறு பயங்கரமா எரிய எதையும் முகத்துல காட்டிக்காம போட்டோ மட்டும் எடுத்துட்டு சீக்கிரமா ரதியை கூப்பிட்டு வரலாம் அப்படின்ற அந்த மோட்டோல மட்டும் இருக்கும் போது அவன் போட்டோ எடுத்துட்டு அப்படியே பெருமையா பேசுவாங்க இல்லைங்களா, உங்களோட புக்கு பிடிக்கும் அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு அப்படின்னு அவன் பேசிட்டு போறான். ரதியும் பேசி முடிச்சாச்சு. வெளியில வந்தோடனே ராம் பிடிச்சு திட்டாரு, யாரு எவனே தெரியல, அவன் இடுப்புல கை வைக்கிறான், நீ மட்டும் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு உடனே இவங்களா ஏன் உனக்கு பொசசிவ் ஆயிடுச்சா, உனக்கு அவ்வளவு கோவம் வருதா, அவன் என்ன தொட்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உன்னை எவன் தொட்டா எனக்கு என்ன வந்துச்சு, சாதாரணமான பொண்ணு யாரா இருந்தாலும் பட்டுன்னு யாரையும் தொட விட மாட்டாங்க, அதுலதான் நான் உன்கிட்ட கத்துனேன், உன் வேலையை நீ பாத்துட்டு போ என் வேலையை நான் பாத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இவர் வேலையை பார்க்க போக ஆனா நம்ம ரதிக்கு நல்லாவே தெரியுது பொசசிவ்னஸ்ல தான் வந்துட்டு ராம் இந்த மாதிரி கோவப்படுறான்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க எதையுமே பெருசா எடுத்துக்காம ராம் முன்னாடி பக்கமா போக பின்னாடி அவங்க வரும்போது அந்த பெண் எடுத்து பாக்குறாங்க அவங்களுடைய பர்ஸ்ல இருந்து. ஏன்னா அந்த பெண் எடுக்கிறதுக்கோசரம் தான் அவனை போட்டோ எடுக்க வந்து அலோவ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. கட் பண்ணி இங்க ஹாஸ்பிட்டல்ல காட்டினா நம்ம ஜூரி ஒர்க் பண்ற அந்த இடத்த கண்டுபிடிச்சு அவங்க அம்மா கிட்ட வந்து வாடகைக்கு இடம் இருக்கு தங்கறதுக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்ச லீ என்ன பண்ணிட்டாருன்னா அம்மாவை எப்படியோ பேசி கீசி கரெக்ட் பண்ணிட்டாரு. அம்மா கூட சாப்பிட்டுட்டு அவர் பேசிட்டு இருக்கும் போது அம்மா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க ஜூரி கிட்ட, இனிமே அவருக்கு வாடகைக்கு இடம் இல்லான்னு இருக்கு ஜூரி அப்படின்னு. யார் என்னன்னே தெரியாது, நீ மட்டும் வாடகைக்கு இடம் விடுற அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. நல்ல பையனா இருக்கான், கூடவே ஒரு அசிஸ்டன்ட்டும் இருக்கா, தங்கிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ண ஜூரி நேரா வந்து லீ கிட்ட பேசுறா, ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு நீங்க எந்த மோட்டோல பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்றேன் அப்படின்னு ஜூரி சொல்ல எல்லாம் எனக்கு தெரியும், ராமதானே ஒன் சைடு லவ், அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இவ கேட்க, அன்னைக்கு தான் குடிச்சிட்டு எல்லாத்தையும் வளர்னீங்க, அப்பவே உன்னை பத்தி ஃபுல்லா தெரியும், பட் இருந்தாலும் எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு இவர் ஒரு பக்கம் ரொமான்ஸ் விட இவங்க கிட்ட பேசி ஒரு புண்ணியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு நடந்து போக பூனைக்குட்டி மாதிரி இவரும் பின்னாடியே போறாரு. போன ஒரு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வந்தா அந்த இடத்துக்கு ராம் வரும்போது யோ நிதியா உங்ககிட்ட தான் பேசணும், இன்னும் பொண்ணு வளர்த்து வச்சிருக்க 10 வருஷமா அவ கூட இருக்கன்ற, ஆனா எவன் எங்க தொட்டாலும் அவன் மாட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கா, அறிவில்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க கத்திட்டு இருக்க, டேய் அவ சும்மா தொட விட்டா ஏன்ட்ட ஏன்டா வந்து கத்துற அப்படின்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அந்த சீன் அங்க கட் ஆகுது. இதுக்கு நடுவுல இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய 2 பேஷண்ட்டுக்கு லவ் வந்துருது. இதுல இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிட்டு ஒரு மனநல பாதிக்கப்பட்டு இங்க வந்திருக்கா. இந்த பையன் ஒரு நார்மலான பையன். பட் இந்த லவ் இவங்க பண்ணிட்டு இருக்கும் போது அது தெரிஞ்சோ தெரியாமல நம்ம ராம் பாத்துறாரு. பார்த்த உடனே இது இங்க பண்ணக்கூடாது, பர்சனலா ரிலேஷன்ஷிப் இங்க மேக் பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருக்கு தெரியும்ல, நான் ஹாஸ்பிட்டல்ல சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க 2 பேரும் பயங்கரமா கெஞ்ச, இதுதான் லாஸ்ட் டைம் உங்களை நான் தனியா பாக்குறது, ஆனா இதுக்கப்புறம் நான் உங்களை தனியா பார்க்க கூடாது என்ன அப்படின்னு கொஞ்சம் வார்ன் பண்ணிட்டு போக சரின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்ப அப்படி நைட் ஆகுது. வீட்டுல வந்து மாங்டே அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கனவுகளை எடுத்துக்கக்கூடிய ஒரு பொம்மையை வந்து நம்ம ரதிக்கு வந்து ராம் கொடுத்திருப்பாரு. அந்த பொம்மை ரதி கிட்ட இருக்கிறது நம்ம குருக்கு தெரியாது, ஏன்னா அந்த பொம்மையை குருக்கோசரம் தான் ராம் பண்ணிருப்பாரு. அதை பார்த்த கொஞ்ச நேரத்துல நம்ம குருக்கு வந்து கோவம் வருது. அதனால ரதி கிட்ட அந்த பொம்மையை கொடுன்னு கேட்க, நான் கொடுக்க மாட்டேன்னு அவ சொல்ல, இல்ல எனக்கு வேணும்னு இவன் இழுக்க பொம்மை தனித்தனியா பிச்சுக்குது. 2 சண்டை போட்டு ரதிக்கு மூக்குல ரத்தமா ஊத்துது. குருவோட பனியெல்லாம் ரதிக்கு கடாஸ்டா, ரதியோட கொத்து முடிய புடிச்சிட்டு 2 சண்டை போட்டுட்டு தலகாணியெல்லாம் பிச்சு கடாசிட்டு இருக்க அங்க வந்த ராம் கத்தி விட்டுறாரு. கம்முன ஆளாளுக்கு ஒரு பக்கம் போங்கனோடனே ரதி உன் அண்ணன் எதுவும் கேட்காது, என்னையே வந்து கேது, பொம்மையை பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே கொடுத்த அப்படின்னு கோவப்பட்டு அவ ஒரு பக்கம் போய் படுத்துறா. நம்ம குருவா கோவப்பட்டு ஒரு பக்கம் கபோர்ட்ல போய் உட்காந்துக்கிறாரு. அப்படி அவர் கபோர்ட் பக்கம் போய் உட்காந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி அவளுக்கும் கெட்ட கனவு வருது, அவங்க அம்மா பத்தின
கெட்ட கனவு, அதனாலதான் நான் அவளுக்கு இந்த பொம்மையை கொடுத்தேன், நீ தான் இப்ப சரியாயிட்டல, பட்டாம்பூச்செல்லாம் வரது இல்ல, நீ ஏன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்க, சரி ஓகே ஹெல்ப் பண்ற அப்படின்னு கதவை திறந்துட்டு குரு சொல்ற முத வார்த்தை என்னன்னா, நீ வேணா மாங்டேவை கொடு, ஆனா ராம் எப்பயுமே எனக்கு தான் சொந்தம் என்ன அப்படின்னு அவன் சொல்லும் போது ராமுக்கு முகம் மாறிடுது. ஏன்னா பொசசிவா இருக்கா நம்மளுடைய அண்ணன், நமக்கு ரதியை பிடிச்சிருக்கு, ரதியை நம்மளும் நெருக்கமா இருக்கோன்றத நம்ம அண்ணனுக்கு புரிய வந்துச்சு அப்படின்னு அவருக்கு ஃபீல் ஆகுது. சரி ஓகே எப்பயுமே ராம் உனக்கு தான், அந்த பொம்மையை கொடு அப்படின்னு கேட்டுட்டு அந்த பொம்மை பிஞ்சிருச்சு இல்லைங்களா, அதை போய் உட்காந்து தச்சிட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்து ரதி அவளை கிளீன் பண்ணிட்டு வந்து உட்காரும் போது அவருடைய பர்ஸ்ல இருந்து அந்த பெண் எடுக்கிறா. அந்த பெண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவையா வந்து நெருக்கமா போஸ் கொடுத்தா அப்படின்றதே ராமுக்கு தெரிய வருது. சரி இதுக்கு போய் கோவப்பட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த பொம்மையை தச்சிட்டே இருக்காரு. தச்சு முடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல ரதியும் தூங்கிட்டாலா, தூங்குனவ கையில அதை கொடுத்துட்டு அவ தூங்குற அழகை பார்த்துட்டு இவரும் வந்து படுத்துட்டாரு. இப்படியே இந்த சீன் இங்க கட்டாக இங்க வந்து நம்மளுடைய லீயை காட்டுறாங்க. ஜூரியோட அம்மா வீட்டுல தங்கி இருந்த அவரு நைட்டு தூங்கி ஏஞ்சி முழிக்கும் போது காலையில பார்த்தா அவ்வளவு பெரிய மீசை வச்சிருந்தாரு, அந்த கம்பளி பூச்சை காணும், எப்படிடா என் மீசை காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கும் போது தான் தெரியுது இந்த மீசையை வலிச்சு எடுத்ததே ஜேசுன்னு சொல்லிட்டு. எவ்வளவு தைரியம் தான் நீ இதை பண்ணிருப்ப அப்படின்னு ஜேசு கிட்ட போய் கேட்க, ஜேசுக்கு இவருக்கு கை கலப்பு வர அப்ப ஜேசு சொல்றான், நைட்டு பபுள் கம் துப்புன தெரியாம மீசுக்குள்ள வந்து ஒட்டிக்கிச்சு, நானே எடுத்துதான் எடுத்திருப்பேன், நீ என்ன பண்ண தூக்கத்துல கண்ணாமுன்னா அதை பிச்சு உன் மீசை முழுக்க அதை இழுப்பிக்கிட்ட, அதுக்கப்புறம் நான் எப்படி அதை எடுக்கிறது, அதான் சரி போனா போதுன்னு உனக்கு ஹெல்ப் பண்ணலாமே மீசை எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னு அவர் அங்க வந்து சொல்ல, சரி ஓகேன்னு சமாதானம் ஆயிட்டு மீசை போச்சுன்னு அழுது முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிடலான்னு உட்காந்தா ஜூரி, அசிஸ்டன்ட் லீ, ஜேசு அவங்க அம்மா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப லீ ஏதோ ஸ்பெஷலா நம்ம ஜூரிக்கு செஞ்சு கொடுத்துருப்பாரு போல இருக்கு, இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அசிஸ்டன்ட் என்ன சொல்றா, கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குல்ல, டேஸ்ட் ஓகே தான் அப்படின்னு சொல்ல, நம்ம லீக்கு கோவம் வந்து அவளை உதைக்கலான்னு கால் எடுக்கும் போது ஜேசுவோட கால் வந்து தடுக்குது. ஓ இங்க ஒரு லைன் போகுது, ஜேசுக்கும் வந்து இந்த அசிஸ்டன்ட்டுக்கும் போல, சோ அதனால காலை கீழே எடுத்து பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறான். உடனே இவரும் காலால உதைக்க பண்ண ஒரு கம்முன்னு விட்டுட்டு சாப்பிட்றத கண்டினியூ பண்ணும்போது கட் பண்ணி அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. நம்ம ரதி தான் வந்து இப்ப கதை சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க இல்லைங்களா, அதனால ரதி, ராம், குரு 3 பேருமே என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டல் வராங்க. அப்ப ராமோட கையை பிடிச்சிட்டு ரதி நடந்து போக பொசசிவான குரு என்ன பண்றாரு, தான் தம்பி கையை தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் நடுவில் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்றாரு. ரதி ஒரு பக்கம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க, அங்க ஒரு ஜோடி பார்த்தோல இந்த பேஷன்ஸ்குள்ள, அதுல இருக்கக்கூடிய பையன் கிட்ட போய் நம்ம ராம் பேசிட்டு இருக்க, ஏன் அவளை உனக்கு பிடிச்சிருக்கு, இங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுல அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கும் போது தன்னுடைய காதலியை பத்தி அந்த பையன் வந்து பேஷண்ட் பையன் வந்து சொல்லிட்டு இருக்கவே நம்ம ராம்க்கு அந்த இடத்துல நம்ம ரதியை வச்சு யோசிச்சுட்டு இருக்காரு. அவளை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு, அவ அவ்வளவு அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாரு. உடனே ரதியோட ஞாபகம் வந்து ரதி கிளாஸ் நடக்கும் இல்லைங்களா, அங்க போய் ரதியை வந்து ஒரு கண்ணாடி மூலமா சைட் அடிக்க கொஞ்ச நேரத்துல ரதி பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லவே, ஐயோ நம்ம மனசு தடுமாறுதே அப்படின்னு இவர் யோசிச்சு குடுகுடுன்னு ஓடி போய் முகத்தெல்லாம் நல்லா கழுவிக்கிட்டு அந்த எண்ணாலைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. இன்னொரு பக்கம் அந்த ஜோடியில ஒரு பேஷண்ட் பொண்ணு இருந்தாலும் அவ ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவ போல இருக்கு. அவளுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு நீ திரும்பி என் கூட வந்து வாழுன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்க, அவ முடியாதுன்னு சொல்றா. அவளை ரொம்ப இவர அராஜகமா கூப்பிடும் போது அங்க வந்த ரதி அவங்கள கண்ட்ரோல் பண்ண போக ரதிக்கும் அந்த பேஷண்டோட ஹஸ்பண்டுக்கும் ஒரு வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதத்துல என்ன ஆகுதுன்னா ரதி அவர் அடிச்சிடுறாரு. அப்படி அடிச்சு ரதி கீழே விழுந்த உடனே ஏஞ்சி ரதி திரும்பி வச்சு பொழக்க போறா அவ கேரக்டருக்குன்னு பார்த்தா அவளுக்கு பதிலா எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல, பழியேன்னு ஒண்ணு வந்து உழுது இந்த பேஷண்டோடைய ஹஸ்பண்டோடைய மூஞ்சில. யார் அடிச்சிருப்பா, ஆப்வியஸ்லி நம்ம ராம் தான். ரொம்ப பெரிய சண்டையா போக ஒரு வழியா எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பிரிச்சு விட்டுட்டு இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவே ராம கூப்பிட்டு போய் கண்டிக்கிறாங்க. அது எப்படி பேஷண்ட்டை பார்க்க வந்தவங்க வந்து நீ கையை வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி கண்டிக்க, நான் என்ன பண்றது, அவர் அடிச்சதும் தப்பு தானே அப்படின்னு வந்து ராம் சொல்ல ஒரு வழியா எல்லாரும் சேர்ந்து உன்னை வந்து நாங்க சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மூஞ்சி உம்முதான் ஆகுது, ஆனா அப்படி சஸ்பெண்ட் பண்ணாலும் வெளியில வரவர் ரொம்பவே சந்தோஷமா ரதியை வந்து பார்த்துட்டு என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, இந்த டைம் முழுக்க நான் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரதியை இன்வைட் பண்றாரு. இதுக்கு மேல ரதிக்கு என்ன வேணும், இதுக்கு தானே எப்பன்னு வெயிட் பண்ணா, அதனால பயங்கர ஜாலியா ஓகேன்னு அவ சொல்ல 2 பேரும் குழந்தை சிரிப்போட ஒருத்தங்களை மாத்தி ஒருத்தங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அப்படியே இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்த எபிசோட்ல கதையை கண்டினியூ பண்றேன். மறக்காம கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க, அப்பதான் ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்த வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Jayashree. Bye bye. Take care.